திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா குறித்த ஒரு சிறப்புச் செய்தித் தொகுப்புடன் உங்களைச் சந்திக்கிறோம். ஆன்மீகமும் ஐதீகமும் நிறைந்த இந்த குடமுழுக்கு விழாவின் அற்புதங்களைப் பார்ப்போம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆலயம் கடலோரத்தில் அமைந்திருக்கும் முருகனின் 6 படை வீடுகளில் இரண்டாவதாகும். இக்கோயிலில் நடைபெறும் குடமுழுக்கு விழா என்பது ஒரு மாபெரும் புனித நிகழ்வாகும். கோவில் கோபுரம் அல்லது விமானம் போன்ற ஸ்ட்ரக்சர்ஸ்களில் புனரமைப்பு அல்லது புதுப்பித்தல் பணிகள் நிறைவு பெற்ற பிறகு இந்த குடமுழுக்கு வழிபாடு நடத்தப்படுவது மரபு. குடம் முழுக்கு என்ற சொல் உருவானது. இங்கு குடம் என்பது புனித தீர்த்தம் நிறைந்த கலசத்தையும், முழுக்கு என்பது அந்த தீர்த்தத்தை இறைவனுக்கு ஊற்றி அர்ச்சனை செய்வதையும் குறிக்கிறது. இந்த விழாவில் 108 புனித கலசங்களில் தீர்த்தங்கள் நிரப்பப்பட்டு யாகசாலையில் சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. பின்னர் இந்த புனித தீர்த்தங்கள் மூலவருக்கு ஊற்றப்பட்டு கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு இந்த வைபவம் நிறைவு பெறுகிறது. இதுவே குடமுழுக்கின் முக்கிய அம்சம். குடமுழுக்கு பார்ப்பதால் ஏற்படும் நன்மைகள். இந்த மகத்தான குடமுழுக்கு விழாவை நேரில் கண்டாலோ அல்லது தொலைவிலிருந்தே பக்தி உணர்வுடன் வழிபட்டாலோ பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். பிறவிப்பிணிகள் விலகும். குடமுழுக்கை நேரில் தரிசிப்பவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்ப சாந்தி மற்றும் நல்வாழ்வு. முருகப்பெருமானின் பேரருள் கிடைத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சுபிட்சம் மற்றும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என ஐதீகம் கூறுகிறது. வேலைவாய்ப்பு, கல்வி முன்னேற்றம். மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் இந்த விழாவை தியானித்து வழிபட்டால் புத்திசாலித்தனம், நிதானம் மற்றும் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆரோக்கியம் மற்றும் நோய் நீக்கம். திருச்செந்தூர் கோயிலில் உள்ள தேவஸ்தான தீர்த்தம் எனப்படும் புனித நீரை அருந்தினால் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும். மேலும் மரண பயம், தீய சக்திகள் மற்றும் கனவுகளில் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அருள் பெறும் தரிசனம். திருச்செந்தூர் கடலில் நீராடி கோயில் பஞ்சாக்ஷர தியானம் செய்தால் ஒருவரது வாழ்வில் அதிர்ஷ்டம், தெய்வ அருள் மற்றும் சக்தி அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. ஆன்மீக ரீதியாக முருகப்பெருமானை வழிபட்டால் மாயையை தாண்டிய ஞானம் கிடைக்கும். முருகனின் சக்திவேல் அசுரர்களை அழிப்பது போல நம் உள்ளத்தில் உள்ள வினைப்பாசங்களையும் அழிக்கிறது. குடமுழுக்கு நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படும் 108 கலசங்கள் 108 தெய்வீக தத்துவங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த விழாவில் நேரில் திருச்செந்தூர் சென்று பங்கேற்பது மிகவும் புண்ணியம் தரும். ஒருவேளை நேரில் செல்ல இயலாதவர்கள் விழா நடைபெறும் நேரத்தில் மூலவரை தியானித்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் நேரலையை பார்த்தாலும் அதே போன்ற புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் குடமுழுக்கு என்பது மனதையும் ஆன்மாவையும் புனிதப்படுத்தும் ஒரு மகத்தான நிகழ்வாகும். இதை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அனுபவிக்கும்போது அதில் பொதிந்துள்ள சக்தியை உணர முடியும்.